ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அதுக்கு நம்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அந்த வேலை தான் நானுமே இன்னைக்கு செஞ்சேன். பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டா பளிச்சுன்னு நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. நல்லா அப்படியே தங்க மாதிரி மின்னுது. ரொம்ப ஈஸியா அப்படியே பேசிக்கிட்டே டிவி பார்த்துட்டே ஜாலியா ரிலாக்ஸா பண்ணியாச்சு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்களும் ஈஸியா அந்த மாதிரி இனிமே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுட சுட நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றது. கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா எல்லா பித்தளை பாத்திரம், காப்பர் பாத்திரமும் நல்லா தேய்ச்சாச்சு. பெரிய பெரிய ஷோ பீசஸ் அதெல்லாம் கூட நல்லா இது மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை காப்பர் பாத்திரமோட சைஸு, எவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சு இந்த பவுல நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நான் அந்த குட்டி குட்டி பாத்திரங்களை தான் கிளீன் பண்ண போறேன். இந்த பவுடர் சிட்ரிக் சால்ட் இல்லைன்னா லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சகஜமா எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியதான். ரொம்ப காஸ்ட்டும் கிடையாது. ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபா தான் வரும். அந்த பேக்கெட்டே நமக்கு ரொம்ப நாளைக்கு கிளீன் பண்றதுக்கு நமக்கு வரும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை மாதிரி இருக்கும். கையால் அப்படி பண்ணீங்கன்னா சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸா சக்கரை மாதிரி இருக்கும். அதை 1 டீஸ்பூன் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சால்ட்டு, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிட்ரிக் சால்ட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய ஹோட்டல்ஸ்ல இந்த லெமன் ரைஸ் அதெல்லாம் பண்றது உண்டு. அதனால எதுவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இது நல்ல ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கரைய விடணும். இப்ப பாருங்க, இந்த பித்தளை படி இவ்வளோ அழுக்கா இருக்கு இல்லையா? இதை இந்த தண்ணியில நான் போட போறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் இது பாருங்க அப்படியே பச்சையா படிஞ்சே இருக்கு. விளக்கு, இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத விளக்கு அப்படியே இருந்தது. இந்த மாதிரி பாருங்க, சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பிளேட்ஸ், குட்டி குட்டி ட்ரே, இது இந்த தண்ணிக்குள்ள கொள்ற அளவுக்கு என்னென்ன போட முடியுதோ அது எல்லாத்தையுமே சூடம் காட்டுறது, தீபாராதனை காட்டுறது, இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் என்னென்ன வச்சிருக்கேனோ அது எல்லாத்தையும் இதுல தண்ணியில கொள்ற அளவுக்கு ஒரு செட் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த செட் திரும்ப இதை எடுத்ததுக்கு அப்புறம் இதே தண்ணியில நம்ம போட்டுக்கலாம். இப்ப இது பாருங்களேன், காப்பர் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே பாதி மட்டும் தண்ணியில முங்குற அளவுக்கு நான் வச்சிருந்தேன். அந்த தண்ணி பட்ட இடம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. தண்ணி படாத இடம் அப்படியே கருப்பா இருக்கு. இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருந்தேன். நான் எதுவுமே இதை தேய்க்கல, கிளீன் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் தண்ணியில வச்சது மட்டும்தான். எவ்வளோ கிளீனா போயிடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தேய்க்கணும்னு எவ்வளவு எஃபர்ட் போடணும். இந்த குட்டி பிளேட் பாருங்களேன், இதுவும் அதே மாதிரிதான். பாதி அளவு தண்ணியில முங்குற அளவுக்கு வச்சுட்டு பாதி எப்படி வெளியிலே வச்சிருந்தேன். தண்ணி பட்ட இடம் மட்டும் நல்லா கிளீன் ஆயிடுச்சு. தண்ணி படாத இடம் பாருங்க அப்படியே கருப்பா இருக்கு. பேக் சைடும் பாருங்களேன், எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? விளக்கு பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் தான் போட்டு வச்சேன், பளிச்சுன்னு புதுசு மாதிரி அப்படியே தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணலாம், கஷ்டமே பட வேண்டாம். இந்த பாருங்க, இந்த இதுல அந்த இலை மாதிரி குட்டி ட்ரே சின்ன சின்னதா, அதாவது பிரசாதம் மாதிரி வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதுல ஃபுல்லா கார்விங்ஸ் இருக்கும். ஃபுல்லா டிசைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லா டிசைன் இருக்கும். இந்த டிசைன்ல இருக்கிற அழுக்கெல்லாம் கூட கிளீனா போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே நம்ம தேய்க்கணும்னா எவ்வளோ எஃபர்ட் நம்ம போட வேண்டியதா இருக்கும் இல்லையா? கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும், கை அப்படியே ரஃப் ஆயிடும். புளி அது இதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். இது பாருங்களேன், இது சுவாமி இந்த பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ரொம்ப அழுக்கா இருந்தது. இதுல பாதி வரைக்கும் முக்கி வச்சேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். டிஃபரன்ஸ் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு நம்பிக்கை வரணும், நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்க, கீழே சைடு தண்ணியில பட்ட இடம் அவ்வளோ அழுக்கு மேல தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அழுக்கு நல்லா ஃபுல்லா கிளீனா போயிடுச்சு, எதுவுமே தேய்க்காம பண்ணாம. இந்த சைடு பாருங்க, நல்லா ஒரு சைடு பளிச்சுன்னு ஒரு சைடு அழுக்காவும் இருக்கு. இந்த படி நம்ம போட்டோம், அழுக்கா இருந்தது, அது நல்லா கிளீன் ஆகி நல்லா வந்துருச்சு, பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்க, நீட்டா வந்துருச்சு பாருங்க. இது பாருங்க, டெய்லி இது போட்டு திரி போட்டு சுவாமிக்கு விளக்கு காமிக்கிறது. இது ஒரு ஆன்டிக் பீஸு, கிளீனா போயிடுச்சு பாருங்க. எதுவுமே கஷ்டப்படல. இந்த மாதிரி டிசைன் உள்ளது நம்ம தேய்க்கணும்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பாருங்க, இதுலயும் கார்விங்ஸ் இருக்கு. இதுவும் நல்லா கிளீனா போயிடுச்சு. எல்லா பூஜை சாமானும் இந்த தண்ணியில நம்ம முக்கி எடுத்தாச்சு பாருங்க, பளிச்சுன்னு போயிடுச்சு, எங்கேயுமே எந்த கரையுமே இல்லை. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல தண்ணியில, அதாவது வேற ஒரு பவுல்ல நல்ல தண்ணி பிளெயின் வாட்டர் எடுத்துக்கணும். அதுல ஒரு தடவை முக்கிட்டு நல்லா ஒரு துணியால நீட்டா தொடச்சி வச்சுக்கணும். நார்மலா நம்ம தேய்ச்சா கூட இதை பண்ணுவோம் இல்லையா? நல்லா வேற தண்ணியில நல்லா அலசிட்டு துணியால தொடச்சிருவோம். ஏன்னா தண்ணி ஈரம் அப்படியே இருந்துன்னா திரும்பவும் அது கருப்பா அந்த மார்க்ஸ் விழுந்துரும், ஆக்சிடைஸ் ஆயிடும் இல்லையா? அதனால எல்லாமே அதே மாதிரி நல்ல தண்ணியில ஒரு தடவை அலசிட்டு இந்த மாதிரி தொடச்சி தனியா வச்சுக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் செட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த செட்டு போறேன். இந்த பிளேட் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. இது எப்படி கிளீன் ஆகி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப செகண்ட் செட்டும் கிளீன் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, பவுல் எவ்வளவு கிளீனா போயிடுச்சு.
இப்போ இதை நல்லா தண்ணியில போட்டுக்கலாம் பாருங்க. இது பார்த்தா உங்களுக்கு நல்லா நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க, எங்கேயுமே கரை இல்லை, கொஞ்சம் கூட நான் தேய்க்கவே இல்லை பாருங்க. இந்த பிளேட்டு பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ அழுக்கா இருந்தது பாருங்க, அப்படி கிளீனா போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.